குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிரண்யா, நியூட்ரிஷனிஸ்ட். பட் இன்றைக்கி நான் மைண்ட் சம்மந்தமாக தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நம்மளுக்கு எல்லாருக்குமே வர ஒரு மனசு ஒரு கஷ்டம், இல்லை வந்து ஒரு வெறுப்புன்னு கூட வச்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தோன்னா, நான் அந்த இடத்துல உண்மையாக இருந்தேன், பட் எனக்கான ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து கிடைக்கல. நான் என்ன மாதிரியான ஒரு மனநிலையை அங்கே வெளிப்படுத்தினனோ அது அங்கே வந்து கரெக்டான விதத்தில் அங்கீகரிக்கப்படலை, இல்லைனா என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னோடய உண்மைத்தன்மையை சோதிக்கிறாங்க அப்படின்றதான் நிறைய பேருடைய மனசு கஷ்டத்துக்கு காரணமாக இருக்குது. பட் சின்ஸ் இதுக்கு வந்து ஒரு பியூரான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, நாம் உண்மையாக இருக்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது லேட்டாக தான் புரியணும்னு விதி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு ஒரு செயல் விடை கொடுக்கும். அந்த எதிரில் இருக்கிற நபருக்கு நாம் உண்மையாக தான் இருந்திருக்கோம் அப்படின்றது ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் போயிட்டு வெறுப்பை சம்பாதிச்சுக்காதீங்க. ஸோ இன்னும் இருக்கிறத தொலைச்சிடாதீங்க. உங்களோட கண்ணியத்தை எப்போவுமே நீங்கள் காப்பாற்றுங்க. லெட் இட் பீன் விடுற ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்துட்டு அடுத்து உங்கள் வேலையை பார்க்க போங்க. ஸோ டெஃபினட்டாக தேர் வில் பி ஒன் டே God will answer for your prayers and your stress. ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்கி அதனால் நீங்கள் வந்து ஹெல்த்தை வந்து பாதிக்க வச்சுக்காதீங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் மைண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.